நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் என்னென்னா பிரியாணி. ஸோ பீஃப் பிரியாணி பண்ணலாம், செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக நம்ம ஊர் பீஃப் பிரியாணி நண்பா. ஸோ நான் இருக்கிற பாருங்க. ஸோ மறக்காமல் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ கண்டினியூவாக வீடியோலாம் பாருங்கள். சொல்ல மறந்துட்டேன், 500 ரீச் ஆகிட்டு இன்னும் ஒரு 500 ரீச் ஆகணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுட்டு அப்படியே ஒரு ஷேர் ஒன்று பண்ணிவிட்டுருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ இதுதான். ஸோ எல்லாமே 1 கிராம் போட்டிருக்கேன். பெப்பரு எல்லாமே 1 கிராம் பெப்பரு, கிராம்பு, ஏலக்காய். இது ஒரு 3 போட்டிருக்கேன் ஏலக்காய். ஸோ இது ஒரு 1 கிராம் பட்டை. இங்கே வந்து பேஸ்ட் வச்சுருக்குறேன். ஸோ உப்புலாம், தயிர் வச்சுருக்குறேன், டொமேட்டோ 1, வெங்காயம் 2 போடணும். ஸோ பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. ஒரு 3, 4, 5 போட்டுங்க. நல்லா மொத்தமாக இருக்குது எனக்கு. ஸோ பீஃப் தான். ஸோ அதை நான் பாயில் பண்ணிடுவேன். ஸோ அரிசி வச்சுருக்கிறேன், பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 கிலோ வேணும்பா. ஸோ ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இப்போ தண்ணியில் ஊற போட்டுறேன். ஊற வச்சிடலாம். வச்சுருக்கேன் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிடணும். நான் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுருங்க. சும்மா மீடியம் சைஸில் போட்டுருங்க. பெரிய வெங்காயம் 1 போட்டுருங்க. சும்மா ஒரு 1/2 கிலோ தான் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் ஊற்றாமல் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுறேன். நான் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஸோ இதில் வேலி மட்டும் போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றலை, எண்ணெய் இந்த மாதிரி தான் ஊற்றணும். கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். தெரியுது பாருங்க தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றிக்கலாம். ஸோ இந்த லெவலில் இருக்கும்போது கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் ஒரு 15 ml போட்டுக்குங்க. மஸ்டர்ட் ஆயில் ஒரு 10 ml, சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 5 ml போட்டுக்குங்க. கிராம்பு, ஏலக்காய் இது அப்படியே போட்டுடலாம். எல்லாமே 1 கிராம். இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். எதுக்கு ஆனியன் ப்ரௌன் பண்ணலாம்? பிரியாணி 2, 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 5 பீஸ் போட்டுக்கலாம். ஒரு காரம் வேணும்னா ஒரு 10 கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து இப்போ நான் இது மசாலா அடைக்க போகிறேன், பிரியாணி மசாலா. ஸோ இதில் வந்து ஒரு 5 கிராம் வந்து இது என்ன தெரியுதுங்களா, கொத்தமல்லி, மல்லி சொல்லுவோம்ல, முழு மல்லி போடுறேன். ஸோ நம்ம இதோட பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 போட்டுங்க. ஸோ இதோட தயிரும் இதில் ஊற்றுறேன், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெமன் சொல்லுவாங்க இங்கே, அதுவும் ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மிக்சிங் பண்ணி அடிச்சிங்கன்னா. பிரியாணி மசாலா ஒரு 5 கிராம் போட்டுங்க. 5 இல்லாட்டி 4 கிராம் போட்டுங்க. சும்மா கம்மியாக தான் பண்ணுறேன்னா. ஸோ கரம் மசாலா ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஜாஸ்தி தேவையில்லை. நான் 1/2 கிலோ தான் பண்ணுறேன். ஒரு 3 கிராம் இல்லாட்டி 2 கிராம் போட்டு அளவில் போட்டுங்க. ஸோ
அவ்வளோதான், இன்னும் மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் தான். இப்போ இந்த கல் பேஸ்ட்டு ஒரு 4 கிராம் போட்டுக்கேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. நம்ம இப்போ பீஃப் போட்டுக்கிறோம். அவ்வளோ அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம இதோட கொழுப்பு கொடுக்குறோம். கொழுப்பும் போட்டாச்சு, நல்லா வேகும். லெமன் கொடுக்குறேன். லெமன் கொடுத்துக்கோங்க. பிரியாணியில் எப்பயுமே லெமன் போட்டு புளிப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். பிரியாணியில் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டே கிடைக்கும். பண்ணிக்கிறேன். स्वीट रख ले, चले गया भर गया भाई. मसाला पोटना बिरयानी मसाला मिक्सी सूपर पोटना बिरयानी मसाला கொஞ்சம் இதில் வந்து இது பண்ணோம். கொத்தமல்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதான் போட போகிறோம். கொத்தமல்லியும் புதினாவும் இந்த பாருங்க ரொம்ப தேவையில்ல. சும்மா ஒரு 5 ml ஊற்றிங்க போதும். ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கிறோங்க. தயிர் ஒரு 30 கிராம் ஊற்றிக்கங்க. அப்புறம் மசாலா போட்டுக்கிறோம். பிரியாணி மசாலா மிக்சியில் அடித்தது நல்லா வரும். ஸ்பீடு ஊற்றிக்கிறோம். ரொம்ப இது மிக்சியில் அடிச்சது அப்படியே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிதான் தான் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா பார்த்துக்கலாம். நம்ம ரைஸை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கலாம் அந்த டைம்லேயே. ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இன்னும் 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் ரைஸ்க்கு அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன், 1/2 கிலோ. அவ்வளோதான், நம்ம கிண்டி விட்டுறோம் தான் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இதே ஜாஸ்தி மாதிரி தான் தெரியுது, கரெக்டாக வந்துடும் ஷார்ட்டாக. அவ்வளோதாங்க. ஸோ 20 to 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, மூடியை போட்டுடலாமா. இருக்குது
ஒரு கிண்டி விட்டுறேன். அப்படியே தம்ம போட்டுடலாம். தண்ணி கரெக்டாக இருக்குது. தம்ம போட்டுறேன். ரெடி. இது மாதிரி தம் போட்டுறோம்னா ரெடியாகிடுச்சு. பாருங்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவல். கிண்டு விட்டுடலாம். பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது தூவி விட்டுடலாம். பக்காவாக ரெடி. கொத்தமல்லி இருந்தால் மேலே கொத்தமல்லி போட்டு விட்ருங்க. அப்படியே சூப்பராக பிரியாணி பண்ணியாச்சு. பீஃப் பிரியாணி வேறு லெவலாக இருக்குது. ஸோ சாப்பிட ஒன்று தான். பாருங்க பாஸ்மதி ரைஸு கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து இன்னும் டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கு வேறு லெவலாக. பாருங்க பீஸு கொழுப்பு செம்மையாக இருக்கும். ரைஸ் கரெக்டாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு ரைஸு. என்ன சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்கும். பீஃபும் பாருங்கள். பீஃபும் நல்லா வெந்திருக்கு. கொழுப்பும் பாருங்க கொழுப்புலாம் இருக்குது. ஸோ இன்னும் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும்பா. வேறு லெவலாக இருக்குது. பீஃபு மட்டன் மாதிரி செமையாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ என்னோடய சேனல் 500 ரீச் ஆகிட்டேன் உங்களோட சப்போர்ட்டில். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி இன்னொரு 500 வந்தால் நான் ப்ரொமோட் ஆயிடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.